ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பொது சுகாதாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே வந்துட்டு இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை மாவட்ட நல்வாழ்வு சங்கம் திருச்சியிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆய்வாளர், சுகாதார ஆய்வாளர், அதாவது மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பதவிக்கு தான் வந்து வேக்கன்சிஸ் வந்து கேட்டிருக்காங்க. டோட்டலாக ஒரு 30 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் +2ல் பயாலஜி குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். அதாவது பாட்னி, சுவாலஜி, பயாலஜி இந்த சப்ஜெக்ட்ஸ் வர குரூப் எடுத்து நீங்கள் படிச்சிருந்துருக்கணும். தமிழ் வந்து 10th ஒரு சப்ஜெக்டாக, மெயின் சப்ஜெக்டாக நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். அது போக 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு கேட்டிருக்காங்க. ஸோ இது இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் 17,500 வந்து உங்களுக்கான சேலரி இருக்கும். இதுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணணும். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனில். அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ அதிலேருந்து நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு இந்த வந்து சேர வேண்டிய கடைசி நாளில் கொடுத்துருக்காங்க இல்லையா, 7/8 ஆகஸ்ட் 7ஆம் தேதி தான் கடைசி நாள். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளே அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அதை அப்ளிகேஷன் அனுப்பிடுங்க. அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. நானும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக அதிலேருந்தே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நேரிலோ இல்லைனா விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் மூலிமா வந்துட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் அவங்களுக்கு அனுப்பிக்கோங்க. நீங்கள் அப்ளிகேஷனோடு சேர்த்து சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அண்டர்டேக்கிங் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதான் அப்ளிகேஷன் ஃபார்மு. ரைட் சைடில் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டணும். உங்கள் பேர், அப்பா பேர் இல்லைனா கணவர் பெயர், பிறந்த தேதி, அப்புறம் கல்வி தகுதி, ஜாதி சான்றிதழ், ஆதார் நம்பர், அப்புறம் ஃபோன் நம்பர், உங்களோட அட்ரஸ்ஸு, இது எல்லாமே வந்து இந்த அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணணும். அதோடு சேர்த்து நீங்கள் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்ப வேண்டியது இருக்கும். அப்ளிகேஷனோடு சேர்த்து செல்ஃப் அட்டஸ்டடோடு நீங்கள் வந்து அனுப்பணும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸுன்றது அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. 10th 12th மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்ஸு, கன்சாலிடேட்டு பர்சன்டேஜ், அதாவது மார்க் ஷீட் வந்து கன்சாலிடேட்டும் இருக்கணும், டிகிரி இருக்கணும். ஸோ ரெண்டுமே இருந்துச்சுன்னா நீங்கள் அனுப்பலாம். அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருப்பாங்க. அப்புறம் உங்களோட ரெசிடென்ஸ், அதாவது நீங்கள் இப்போ இருக்க அட்ரஸ்க்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் கேட்டிருப்பாங்க. ரேஷன் கார்டு இல்லைனா ஆதார் கார்டு, ஏதாச்சும் ஒரு ஜெராக்ஸ் வந்து நீங்கள் அனுப்பலாம். நெக்ஸ்ட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் அனுப்பணும். அப்புறம் உங்களுக்கு வந்து முன்னுரிமைக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அனுப்பலாம். ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டும் வந்து நீங்கள் அனுப்பலாம். ஸோ அந்த மாதிரி இவங்க கேட்டிருக்கிறதுல உங்கள்கிட்ட என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாமே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி செல்ஃப் அட்டஸ்டடோட எல்லா டாக்குமெண்ட்ஸில் உள்ள ஜெராக்ஸையுமே நீங்கள் சேர்த்து அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு அனுப்பிக்கோங்க. இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம ஆஸ்பிரன்ஸ் இன்ஃபோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.